நம்பிக்கை. ஒய் வாட் ஹவு சீரிஸ் மூலமா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்றைக்கும் நம்ம சீரிஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். அறிவியல் ரீதியான உண்மைகளை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க. சாரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவா வீட்டுல இருந்தபடியே நம்ம முட்டையை இல்லாட்டி உருளைக்கிழங்க ஒரு பாத்திரத்துல வச்சு வேக வைப்பது அப்படின்றது ரொம்ப சுலபமான விஷயம். ஆனா இதுவே எவரெஸ்ட் சிகரத்துடைய உச்சியில ஒரு முட்டையை பாத்திரத்துல வச்சோ இல்லாட்டி உருளைக்கிழங்கு வச்சோ வேக வைக்கிறதுன்றது கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் சார்? இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். அது எவரெஸ்ட் போன்ற உயரமான மலைகளில் தண்ணீரை கொதிக்க வைத்து முட்டை உருளைக்கிழங்கு போன்றவற்றை வேக வைப்பது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயரமான இடங்களில் உயரத்தில் மேலே செல்ல செல்ல வளிமண்டல அழுத்தம் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் குறையுது அப்படிங்கிறது. சரியா? கடல் மட்டத்தில் நாம இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் என்பது அதிகம். அதனால் தண்ணீர் 100 டிகிரி சென்டிகிரேட்ல கொதிக்குது. ஆனா எவரெஸ்ட் மலையின் உச்சியில் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இங்க இருக்கக்கூடிய ப்ரெஷரை விட 3 பங்கு தான் இருக்கும். அதனால அது போன்ற உயரமான இடங்களில் தண்ணீர் 71 டிகிரி சென்டிகிரேட்ல கொதிக்க ஆரம்பிச்சிருது. இங்க தரையில 100 டிகிரி சென்டிகிரேட், எவரெஸ்ட் உச்சியில் 71 டிகிரி சென்டிகிரேட்ல கொதிக்க ஆரம்பிச்சது. உணவை வேக வைப்பதற்கு தண்ணீர் கொதித்தால் மட்டும் போதாது. அந்த கொதிநிலை, அந்த வெப்பம் கடத்தப்பட்டு நம்ம சமைக்கக்கூடிய உணவுப் பொருளில் உள்ள மூலக்கூறுகளை சிதைவடை செய்ய வேண்டும். அப்போதான் அது வேகும். முட்டையில் உள்ள புரோட்டீன் கெட்டியாக மாறுவதற்கு குறைந்தபட்சம் 80 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் வேண்டும். ஆனால் எவரெஸ்ட் உயரத்தில் 71 டிகிரி சென்டிகிரேட்லேயே தண்ணீர் கொதிக்க ஆரம்பிச்சது. அதனால எவ்வளவு நேரம் தண்ணீர் கொதிச்சுட்டு இருந்தாலும் முட்டை வேகாது. எப்பவுமே ஒரு ஆஃப் பாயில்டாக தான் இருக்கும். அதே போல உருளைக்கிழங்கு எடுத்துட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கில் உள்ள ஸ்டார்ச் மென்மையாக மாறுவதற்கு 90 டிகிரி சென்டிகிரேட் வேண்டும். ஆனால் எவரெஸ்ட் உச்சியில் 71 டிகிரி சென்டிகிரேட்ல தண்ணீர் கொதிக்க ஆரம்பிச்சிருது. அதனால அதுக்கு மேல சூடாக்குனா தண்ணீர் ஆவியாகிவிடுமே ஒழிய அதனுடைய வெப்பநிலை அதிகரிக்காது. அதனால எவரெஸ்ட் உச்சியில எவ்வளவு நேரம் கொதிக்க வைத்தாலும் உருளைக்கிழங்கு வேகாது, கல்லு போலவே இருக்கும். அதனால ஒரு மாற்று வழியா மலை ஏறுபவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ப்ரெஷர் குக்கர் எடுத்துட்டு போயிடறாங்க. ப்ரெஷர் குக்கர் என்ன பண்ணுது, அந்த குக்கருக்குள் உள்ள நீராவியை அடைத்து வைத்து செயற்கையான அழுத்தத்தை உருவாக்குது. இதனால நீரின் கொதிநிலை 100 டிகிரி சென்டிகிரேடை தாண்டி உயர்கிறது. உணவுப் பொருள் வேகிறது. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் என்னன்னு சொன்னா, எவரெஸ்ட் உச்சியில் நம்ம ஒரு சூடான காஃபி குடிக்கிறோம்னு வைங்க, அது கொதிநிலையில் இருக்கும். பார்த்தா கொதிக்கிற சூடு மாதிரி தெரியும். ஆனா குடிச்சு பார்த்தா வெறும் 71 டிகிரி சென்டிகிரேட் தான். அதனால வாயில அதிக சூடு தெரியாது. இதெல்லாம் ஒரு அறிவியல் பின்னணி கொண்ட நிகழ்ச்சி தான். தொகுத்து சொல்வதானால், மலை உச்சியில் உருளைக்கிழங்கு, முட்டை போன்றவை கொதிக்கும் தண்ணீரில் எளிதில் வேகாது. காரணம், வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருப்பதுதான். ஃபைன் சார். இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. சார், இன்னொரு விஷயம், இப்போ வானத்துல நட்சத்திரங்கள், கேலக்சிகள் எல்லாமே அவ்வளோ இருக்கு. இருந்தாலும் இரவு நேரத்துல வானமே இருட்டாவே இருக்கு சார். இது ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் புதிர். இது ஆல்பஸ் பாரடாக்ஸ், ஆல்பஸ் முரண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. விண்வெளியில் ஏராளமான கேலக்சிகள், நட்சத்திரங்கள் இருந்தும் விண்வெளி ஏன் இருட்டாக இருக்கிறது என்ற கேள்வியை 1823ஆம் ஆண்டிலேயே ஜெர்மன் வானியலாளர் ஹென்ரிச் வில்ஹம் ஆல்பஸ் என்பவர் எழுப்பினார். அதற்கும் முன்பாகவே கெப்லர், ஹாலி போன்ற அறிவியலாளர்களும் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இதுக்கு 4 வகையான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, பிரபஞ்சத்தின் வயது. நமது பிரபஞ்சம் 1380 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் உருவானது. வெகு தூரத்தில் உள்ள பல கேலக்சிகள், நட்சத்திரங்களின் ஒளி இன்னும் நமது பூமியை வந்து அடையவில்லை.
நாம் பார்க்கும் விண்வெளி என்பது ஒரு குறிப்பிட்ட சிறு பகுதி மட்டுமே. லிமிட்டட் காஸ்மிக் ஹாரிசான். இது முதல் காரணம். இரண்டாவது காரணம் பிரபஞ்ச விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ். பிரபஞ்சம் அது தோன்றியது முதல் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அதனால் மிக தொலைவில் உள்ள கேலக்சிகள் நம்மை விட்டு விலகி தூரமாக சென்று கொண்டே இருக்கின்றன. இதை வானியலில் ரெட் ஷிஃப்ட் என்று அழைப்பார்கள். ஸோ ரெட் ஷிஃப்ட் ஆகக்கூடிய கேலக்சிகள், அவற்றிலிருந்து வரக்கூடிய ஒளி இன்ஃப்ராரெட் ரேஸா மாறிடுது. இவை மனித கண்களுக்கு புலப்படாது. ஸோ பிரபஞ்ச விரிவாக்கம் இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் நட்சத்திரங்களின் ஆயுட்காலம். நட்சத்திரங்கள் நிரந்தரமானவை அல்ல. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு பிறப்பு, ஒரு நடுத்தர வயது, முதிய வயது, இறுதி காலம் என்ற நிலைகளை கொண்டிருக்கு. முதிர்ந்த நட்சத்திரங்கள் இறந்து விடுவதும் பிரபஞ்சம் இருண்டு காணப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம். நான்காவது காரணம் லேக் ஆஃப் அட்மாஸ்பியர். பூமியில் பகல் நேரத்தில் வானம் பிரகாசமாக தெரிகிறது. காரணம், பூமியின் வளிமண்டலம் சூரிய ஒளியை சிதறடிப்பதுதான் காரணம். பிரபஞ்சத்தில் பெரும்பகுதி வெற்றிடம். அதனால அங்கு அட்மாஸ்பியர் கிடையாது, ஒளிச்சிதறல் நடப்பதில்லை. எனவே பிரபஞ்சத்தின் பெரும்பகுதி இருண்டு காணப்படுகிறது. பிரபஞ்சத்தில் இப்படி கோடானு கோடி நட்சத்திரங்கள், கேலக்சிகள் இருந்தும் கூட பிரபஞ்சம் ஏன் இருண்டு இருக்கிறது என்ற கேள்விக்கான காரணங்கள், முதல் காரணம், பிரபஞ்சம் தோன்றிய காலகட்டத்தில் தோன்றிய பல நட்சத்திரங்களிடமிருந்து இன்னும் நமக்கு ஒளி வந்து சேரவில்லை. இரண்டாவது, பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. எனவே தூரத்தில் உள்ள கேலக்சிகள் நம்மை விட்டு விலகி தூர சென்று கொண்டே இருக்கின்றன. மூன்றாவது காரணம், கோடிக்கணக்கான பல நட்சத்திரங்கள் தங்களுடைய இளமை காலத்தை முடித்து முதுமை காலம் அடைந்து பல நட்சத்திரங்கள் இறந்தும் விடுகின்றன. ஸோ அவற்றின் ஒளி தொடர்ந்து ஒளிர்வதில்லை. நான்காவது காரணம் லேக் ஆஃப் அட்மாஸ்பியர். பூமியை போன்ற கோள்களை சுற்றியுள்ள வளிமண்டலம் பிரபஞ்சத்தின் பெரும்பகுதியில் கிடைக்காது, வெறும் வெற்றிடம்தான். எனவே ஒளிச்சிதறல் இல்லாததால் பிரபஞ்சம் இருண்டு காணப்படுகிறது. இந்த 4 வகை காரணங்கள் தான் பிரபஞ்சம் இருண்டு காணப்படுவதற்கு காரணம். இரவு நேரத்துல கருப்பா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சார், யானைகளுக்கு வந்து முன்னாடி எல்லாம் தும்பிக்கை இல்லாம இருந்ததாவும், அதுக்கப்புறம் தான் தும்பிக்கை வந்ததாவும் சொல்லப்படுது. அப்படி தும்பிக்கை இல்லாம இருந்ததுன்னா, புதுசா ஒரு தும்பிக்கை வருதுன்னு அது எப்படி சார்? என்ன அதுல என்ன சயின்ஸ் இருக்கு? எப்படி? ஆம், இது ஒரு பரிணாம அறிவியலின் அதிசயம். யானைகளின் மூதாதையர்கள் தும்பிக்கை இல்லாமல் இருந்தனர். யானைகள் புரோபோசீடியா அப்படிங்கிற ஃபேமிலியை சார்ந்தவை. இந்த குழுவின் ஆரம்ப கட்ட உயிரினங்கள் கிட்டத்தட்ட 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தும்பிக்கை இல்லாமல் இருந்தனர். மொய்ரித்தீரியம் போன்ற யானைகளின் மூதாதையர்கள், அவர்களுடைய ஸ்கெலிட்டன்லாம் கிடைச்சிருக்கு. அதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு வெறுமனே ஒரு நீண்ட மூக்கு மட்டுமே அதில் இருக்கும். இப்போது காணப்படுவது போல நீண்ட தும்பிக்கைகள் ஆரம்ப கட்ட யானைகளின் மூதாதையர்களுக்கு கிடையாது. 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க காடுகளில் இந்த மூதாதையர்கள் அலைந்து திரிந்த போது கிட்டத்தட்ட ஹிப்போபொட்டமஸ் போன்ற தோற்றத்தில் தான் இருந்தனர். பரிணாம வளர்ச்சியின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் காடுகளில் மட்டுமே இருந்த யானைகள் சமவெளி பகுதிகளுக்கு பறந்து விரிந்த போது அவற்றின் உடல் பருமன் அதிகரித்தது. கிராஸ்லேண்ட்ஸ், புல்வெளி பகுதிகளில் உணவு உண்பதற்கேற்ப அவற்றின் தும்பிக்கை படிப்படியாக நீண்டு வலிமையாகி உருவானது. இது உணவு தேடுதல், தண்ணீர் அருந்துதல் போன்றவற்றுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. யானைகளின் தும்பிக்கை என்பது ஒரு அற்புதமான உறுப்பு. சுமார் 1 லட்சம் முதல் 1.5 லட்சம் வரை தசைநார்கள் கொண்ட ஒரு வியத்தகு உறுப்பு. இது உண்மையில் யானையின் மேல் உதடு, மூக்கு இணைந்து உருவான ஒரு உறுப்பு. தும்பிக்கைகளின் முக்கிய பயன்கள் என்று எடுத்துக்கொண்டால் உணவு தேடுதல், தண்ணீர் அருந்துதல். தண்ணீர் அருந்துதல் என்று சொல்லும்போது யானைகள் ஒவ்வொன்றும் 10 லிட்டர் வரை தண்ணீரை உறிஞ்சி தங்களுடைய வாய்க்குள் ஊற்ற முடியும். இந்த தும்பிக்கைகள் அந்த பிரம்மாண்ட உருவங்களின் உடலின் மீது சேறு தெளித்து
அவற்றின் சருமத்தை பாதுகாக்கவும் உதவுகின்றன. உலகின் மிகச்சிறந்த மோப்ப சக்தி இந்த தும்பிக்கைகளுக்கு உண்டு. தொடுதல், வாசனை உணர்வு, ஒலி எழுப்புதல் போன்றவற்றுக்கும் தும்பிக்கைகள் பயன்படுகின்றன. இவ்வளவு பயன்மிக்க தும்பிக்கைகள் யானைகளின் மூதாதையர்களுக்கு 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை. அவை படிப்படியாக பரிணாம வளர்ச்சியில் உருவானவை. ஃபைன் சார். இதுவே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய கதை இருக்குன்றதே தெரிய வருது. ஃபைன் சார். இன்றைய சீரிஸ் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. தேங்க் யூ சோ மச் சார். நன்றி.